லேட்டஸ்டாக வந்த பல சர்வேகளை எடுத்துக்கொண்டார். ஜனம் டிவி அவங்களும் பிஜேபி ஆதரவு சேனல் தான். அவங்க 31% வரைக்கும் விஜய் கிடைக்குதுன்னாங்க. சாணக்கியா 21% சொன்னாரு. இப்ப கடைசியாக திரு ஜேவிசி ஸ்ரீராம் அவருடைய மதிப்பீடுன்னு கணக்கீடுன்னு சொன்னால் இந்தியாலேயே அவருக்கு தனியாகவே டைம்ஸ் நவுல ஜேவிசி போட்டு கொடுக்குற அளவுக்கு நீங்க அவர் கடைசியாக 2-3 ஒர்க் அவுட் ஆயிரு. அவர் இப்ப 100 தொகுதி எடுத்துட்டு இருக்காரு. எப்படின்னா நம்ம தேர்தல் கமிஷன்ல தமிழ்நாட்டுல 1 கும்மிடிப்பூண்டி 2 அப்படின்னு மெட்ராஸ் சுத்தி ஒரு 35-40 வந்துட்டு அப்புறம் 1 to 100 அந்த 1 to 100ல அவர் எடுத்த சர்வேல 56 அதிமுகவும் 26 திமுகவும் 21 தாவேகாவும் வருகிறது. தாவேகா கிட்டத்தட்ட 30% 40 தொகுதிகள் மேல வெற்றி பெற்றிருக்கு. நகர்ப்புறங்களில் தாவேகாருக்கு அதிக இது இருக்கு, கம்மியா இருக்குங்கிறாரு. சோ பெல்ட்டுக்கு பெல்ட் மாறுதுங்கிறாரு. பொங்கல் இங்க அதுவும் சென்னையில் அவர் சொல்லி இருக்கிற பிரதான தொகுதிகள் எல்லாம் பார்த்தால் உதாரணமாக மயிலாப்பூர், டி நகர், வேளச்சேரி, சோழிங்கநல்லூர்னால தாவேகா. காங்கிரஸ் மிக நிச்சயமாக காங்கிரஸில் ஒரு பெரும் கூட்டம் விஜயோட போவதற்கு ஆசைப்படுகிறது. ஒரு பக்கம் கேரளால இருந்து, ஏன்னா இவரோடு சேர்ந்தால் கேரளால ஒரு 3-5% கிடைக்கும். இன்றைய தேதியில் ஜேவிசி ஸ்ரீராம் கொடுத்ததாக இருக்கட்டும், சாணக்கியா எடுத்ததாக இருக்கட்டும், இவங்க எடுத்தது எல்லாருமே, ஈவன் துக்ளக் இதயா கூட அவரும் தாவேக்காக்கு மிக அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. அவர் எவ்வளவு சொல்லல. சோ 4 பேரும் ஓரளவு நம்பிக்கை பெற்ற கணிப்பாளர்கள். 4 பேரும் சொல்றது உங்களுக்கு 20% தாண்டிடுச்சுன்றாங்க. சோ 18% தாண்டினாலே கன்வர்ஷன்ஸ் வந்துடும்.